கடந்த 5-6 நாட்களாக ஒரு பெரும் பரபரப்பை உண்டாக்கிய ஒரு பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட ஒரு கொடூர சம்பவம் ரொம்பவே எல்லாரோட மனதையும் பாதிப்புக்கு உள்ளாக்கிச்சு. என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யாருக்கு அப்படின்னா, அந்த குழந்தை ஸ்கூலுக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சதும் சக மாணவர்கள்கிட்ட விசாரிச்சுட்டு அங்கே சரியான பதில் கிடைக்கல. அதுக்கப்புறம் நேரடியாக அந்த பெண் குழந்தையோட வீட்டுக்கே போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த குழந்தைய விசாரிக்கும் போது தான் தெரிய வருது அந்த பெண் குழந்தைக்கு ஏற்பட்ட கொடூரமான சம்பவம். ஸோ அந்த சமயத்தில் அந்த குழந்தைக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் மனதளவிலையும் உடல் அளவிலையும் ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்காக ஒரு முன்னாடி இருந்து அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போன அந்த தலைமை ஆசிரியருக்கும், அதுக்கப்புறம் நம்மளுடைய கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ண அந்த கொடூர கழுசடைகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் யாரும் நாங்கள் ஆஜராக மாட்டோம். அந்த கடுசலைகளுக்கு ஆதரவாக நாங்கள்லாம் யாரும் இந்த வழக்கை எடுத்து நடத்த மாட்டோம். அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல முடிவை எடுத்த கிருஷ்ணகிரி மாவட்ட வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு, அவங்களுக்கும் அந்த தலைமை ஆசிரியருக்கும் ஒரு பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் சுருக்கமாகவே பார்த்துடலாம். அந்த பெண் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, கடந்த 1 மாத காலமாக அந்த 3 கழுசடை நாய்களும் பாலியல் வன்கொடுமையை தொடர்ந்து கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. அதன் காரணமாக அந்த பெண் குழந்தை ரொம்பவே பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. அந்த பெண் குழந்தை அந்த காரணத்தினால ரொம்பவே மனதளவிலையும் உடல் அளவிலையும் ரொம்பவே பாதிக்கப்பட்டு பள்ளிக்கும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்காங்க. அந்த 13 வயது சிறுமி தன்னுடைய பெற்றோர்களோடவே வீட்டிலே இருந்திருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் தான் அந்த தலைமை ஆசிரியர் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருக்கிட்டையும் விசாரித்து பார்த்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்னாச்சு, ஏன் பள்ளிக்கு வரல அப்படின்னு எந்த பதிலும் இல்லாத நேரத்தில் நேராகவே வீட்டுக்கு போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த பெற்றோர்கள்கிட்டையும் அந்த குழந்தைகிட்டையும் விசாரிச்சுருக்காங்க. ரொம்பவே அந்த பெண் குழந்தையை தனியாக கூப்பிட்டு வச்சு அந்த பெண் குழந்தைக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுத்து நம்பிக்கையும் கொடுத்து, நாங்கள் இருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், உனக்கு என்ன நடந்துச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் மனதை உடைக்கிற மாதிரியான ஒரு தகவலை கேட்குறாங்க. இந்த மாதிரி அந்த 3 கழுசடை நாய்களும் அந்த பெண் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஏற்பட்ட ஒரு விளைவு. அதனால் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அந்த உடல்நிலை குறைபாடுனால வீட்டிலே இருந்திருக்காங்க. ஸோ அது எல்லாமே அந்த ஆசிரியருக்கு தெரிய வந்ததும் அந்த பெண் குழந்தைக்கும் பெற்றோர்களுக்கும் முன்னாடி சொன்ன மாதிரியே ரொம்பவே நம்பிக்கையும் கொடுத்து, நாங்கள் இருக்கோம், எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், எதுக்காகவும் யாரை பார்த்தவும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையத்துக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. காவல்துறையின் சார்பாக நடவடிக்கையும் எடுத்திருக்காங்க. நம்ம வீட்டு பக்கம் நம்ம ஊர் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்பவே வேதனைக்கு உள்ளாக்குது. இந்த மாதிரி இருக்கிற அந்த கழுசடை நாய்களுக்கு கொடுக்குற தண்டனை ரொம்பவே உச்ச கட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அது எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த நிகழ்வை பார்த்துடலாம். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது இரவோடு இரவாக அந்த 3 கழுசடைகளையும் காவல்துறை கைது பண்ணுது. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் அந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள் எல்லாருமே தொடர்ந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கான நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. உண்மையிலே அந்த குழந்தைக்கான சரியான ஒரு நியாயம் கிடைக்கணும். பெரும்பாலும் எப்படி இருக்குது அப்படின்னா, எங்கேயோ நடந்துட்டுருக்கு, நம்ம நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ஊரில் ஏதோ ஒரு பெண் குழந்தைக்கு ஏதோ ஒரு கொடூரமான சம்பவம் நடக்குது, அதுக்கான ஒரு தீர்வும் கிடைக்காமையே போயிட்டுருக்கு, கேஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஜஸ்டிஸ்ன்றது ரொம்பவே காலம் தாழ்ந்து தான் கிடைக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நிதர்சனமான உண்மை. அதுதான் அந்த ஜஸ்டிஸ் உடனே கிடைக்கணும் அப்படின்றதும் ரொம்ப அழுத்தமாக நான் சொல்லிக்கிறேன். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா, ஒரு தனியார் பள்ளியில் என்சிசிக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்க ஒரு முகாமில் ஒரு பெண் குழந்தைக்கு இதே மாதிரியான ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்கு. அது முடிஞ்சதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியே ஒரு பல்கலைக்கழகத்தில், அதுக்கப்புறம் அதுவும் முடிஞ்ச பாடில் அதுக்கான ஒரு தீர்வும் கிடைக்கல. அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு இதே மாதிரியான
சம்பவங்கள் வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ஒரு பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கான ஒரு பாதுகாப்பு வந்து இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாரோட மனதில் வந்துட்டே இருக்குது. வர காரணமும் இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்கள் தான் காரணம். நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு அரசு பள்ளியிலே வந்து ஒரு 3 கழுசடை நாய்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணும்போது ரொம்பவே வந்து கோபத்தை வந்து உண்டாக்குது. அவங்களுக்கு என்ன சொல்லி திட்டுறது அப்படின்னு கூட எனக்கு தெரியல, அந்தளவுக்கு வந்து கோபத்தை உண்டாக்குது. இந்த மாதிரி இருக்கிற அந்த கழுசடை ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக வந்து கடுமையான தண்டனை வந்து இருக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த தண்டனை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோன்ற ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் அப்படின்னா, ஒரு தண்டனை கிடைக்குது அப்படின்னா அந்த தண்டனையிலேருந்து வந்து நமக்கு என்ன புரிய வரணும்னா, இதே மாதிரியான ஒரு செயல் நாம் செஞ்சோம் அப்படின்னா நமக்கும் இதே மாதிரி ஒரு தண்டனை வந்து கிடைக்கும், இந்த மாதிரியான கொடூரமான வந்து தண்டனை நமக்கும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பயத்தை உண்டாக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து தண்டனை. அது வந்து எப்படி வந்து எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னா, எதையோ நம்ம வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக போட்டுட்ருக்கோம். ஒரு கபடி போட்டி நடக்குது, அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, அதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அப்புறம் ஏதாச்சும் ஒரு ஷோ நடக்குது, ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன், அந்த மாதிரி எத்தனையோ வந்து லைவ் டெலிகாஸ்ட் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி செஞ்ச அந்த கழுசடை நாய்கள் அந்த 3 பேருக்கும், இந்த 3 கழுசடை ஆசிரியர்களுக்கும் கொடுக்குற தண்டனைன்றது ரொம்பவே கொடூரமாக இருக்கணும், உச்சக்கட்டத்தில் இருக்கணும். அவங்க படுற அந்த சித்திரவதை, அந்த கொடுக்குற அந்த தண்டனை எல்லாமே வந்து லைவ் டெலிகாஸ்ட்டில் போடணும். அதை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நாம் இந்த மாதிரி ஒரு எண்ணமே வந்து யாருக்கும் வந்து வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கான ஒரு தண்டனை. உடனே வந்து தூக்கில் போட்டு அவங்கள வந்து சாகடிக்கக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்குற அந்த சித்திரவதையில், கொடுக்குற தண்டனையில், கொடுக்குற அடியில் அவங்களே வந்து கெஞ்சணும், தயவு செஞ்சு எங்களை வந்து சாவடிச்சிருங்க, அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். அந்த தண்டனையை லைவ் டெலிகாஸ்ட்டாக போடணும். இதில் வந்து மனித உரிமை ஆணையம் இருக்குது, அதில் வந்து இது பண்ணுவாங்க, இதில் ப்ரெஷர் போடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்றத வந்து வெளியே தெரியாமல் இருக்கிறதுனால தான் தப்புக்கள் வந்து இன்னும் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இது மித்தா இல்லை என்னன்னு தெரியல. ஒரு தப்பு செஞ்சால் உடனே உள்ளே போகலாம், ஒரு வக்கீலை வச்சு நம்ம வாதித்து ஒரு ஜாமீன் எடுத்துகிட்டு ஜாமீன் வாங்கிட்டு நம்ம வெளியே வந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்து நிறைய பேரோட மனசில் வந்து இருக்குது. இது வந்து இல்லை, இதெல்லாம் தப்பு. ஒரு தண்டனை அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும், உள்ளே வந்து நாங்கள் இப்படி தான் வந்து அவங்களுக்கான தண்டனையை வந்து கொடுப்போன்றது வந்து எல்லாருக்குமே தெரியணும். ஸோ எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் வந்து ஒரு பயம் வரும் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதை பற்றி பேச இன்னும் தான் வந்து கோபம் அதிகமாகிட்டுருக்கு. இதில் வந்து அந்த கழுசடை நாய்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா, ஒருத்தனுக்கு 57, ஒருத்தனுக்கு 45, ஒருத்தனுக்கு 37. இந்த 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசு இருக்குது பாருங்கள். இவங்க வீட்டிலலாம் வந்து பெண் குழந்தைகள் இருக்காதா? அவனோட குழந்தைகள் இருக்கும், அவனோட பேர குழந்தை இருக்கும். அந்த குழந்தைக்கு அந்த கொடூரமான சம்பவத்தை பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து அவங்க கண்ணு முன்னாடி இருந்திருக்காதா? நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கே அப்படின்றது வந்து அவங்களுக்கு தோணியிருக்காதா? நம்ம எல்லாருமே வந்து காமனாக ஒன்று சொல்லுவோம், மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு. அப்பா அம்மாவுக்கு அடுத்தது வந்து நம்ம அடுத்தபடியாக கடவுளை கூட வைக்கல, குருவை தான் நம்ம வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா அந்த குரு தான் ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன செயல்கள்லாம் நம்ம செய்யணும், எது சரி எது தப்பு அப்படின்ற சொல்கிற இடத்துல இருக்கிற அந்த குரு அவங்களே வந்து இந்த மாதிரியான செயலில் ஈடுபடும் போது ரொம்ப எரிச்சலை உண்டாக்குது இந்த செயல். தயவுசெய்து தமிழ்நாடு அரசுகிட்டையும் நீதித்துறைக்கிட்டையும் நாங்கள் மன்றாடி கேட்டுக்கிறது என்னென்னா, அந்த குழந்தைக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்கணும். ஏன் அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ்ன்றது ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டு போகும்போது அதனுடைய பேச்சுக்களும் வந்து அது நிற்கிறதுல அந்த பாதிப்புன்றது வந்து ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா அந்த நிகழ்வு வந்து ரொம்ப நாள் வந்து பேசப்பட்டுட்டே இருக்குது, அதுக்கான ஒரு ஜஸ்டிஸும் கிடைக்கிறது இல்லை. கிடைச்சாலும் அது வந்து காலம் தாழ்ந்து தான் கிடைக்குது. ரொம்ப நாள் வந்து இழுத்துட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த குழந்தைகளோட மனதில் அந்த ஒரு கரும்புள்ளியாகவே அந்த நிகழ்வு வந்து இருந்துகிட்டே இருக்குது. அந்த குழந்தை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த படிக்கு வந்து போகணும், தைரியமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கழுசடை நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சரியான தண்டனை வந்து இந்த தமிழக அரசு, இந்த காவல்துறை, நீதித்துறை வந்து வாங்கி தரணும். என்னோட வேண்டுகோள், அவங்களோட அந்த கொடூர தண்டனை, அவங்களுக்கு கொடுக்குற அந்த உச்சக்கட்ட சித்திரவதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். அதை பார்த்து எவனோ அந்த மாதிரி ஒரு தப்பை வந்து ஒரு மனசில் கூட நினச்சி பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி பண்ணால் நமக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்கும் அப்படின்றது வந்து எல்லாரோட ஆள் மனசில் வந்து போய் சேரணும். அதுக்கப்புறம் நான் முக்கியமாக என்ன சொல்லிக்கிறேன் அப்படின்னா, எல்லா பெற்றோர்களுக்கும், நீங்கள் ஆண் பிள்ளை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு பெண் பிள்ளை வீட்டில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து எஜுகேட் பண்ணுங்கள். குட் டச் பேட் டச் வந்து சொல்லி கொடுக்குறோம் எல்லாருமே. அதையும் தாண்டி நம்ம ஒரு விஷயம், நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொடுக்கணும், ஒரு நம்பிக்கை.
அந்த குழந்தைங்கக்கிட்ட வந்து உட்காந்து பேசுங்க. டைம் அதை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்கள்கிட்ட நம்ம வந்து பேச பேச தான் வந்து அந்த குழந்தைங்கள் வந்து நம்மக்கிட்ட வந்து ஓப்பனப்பாக எல்லா விஷயங்களையும் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிப்பாங்க. இல்லை அப்படின்னா அவங்க ஏதாச்சும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயமும் நடந்திருக்கலாம், இல்லை ஒரு சோகமான விஷயமும் நடந்திருக்கலாம். அது வந்து அவங்களுக்குள்ளவே வந்து மூடி மறைச்சிப்பாங்க. நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு நம்பிக்கையை கொடுங்க. நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் சரி, வந்து ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன், நான் இருக்கேன். உன்னை வந்து இந்த மாதிரி வந்து நடத்துகிறாங்களா, நான் இருக்கேன். அப்பா நான் இருக்கேன், அம்மா நான் இருக்கேன். சொல்லுமா, என்ன இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். சொல்லுப்பா, என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த குழந்தைகள் மனசில் நம்ம வந்து ஆழமாக பதிச்சிட்டோம் அப்படின்னா, அவங்களே தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தை வந்து நம்மக்கிட்ட சொல்லிடுவாங்க. அம்மா, அப்பா நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அண்ணா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்றத வந்து ஓப்பனாக வந்து சொல்லுவாங்க நம்மக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அது நல்லதாக இருந்தாலும் சரி, தப்பாக இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு தீர்வை வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கலாம். அவங்க ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா, இல்லைப்பா இது இப்படி தான் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். அதே மாதிரி அந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் வந்து நம்ம முக்கியமாக சொல்லிக் கொடுக்கணும். என்னென்னா, நம்மளை மாதிரி தான் வந்து அந்த ஆப்போசிட் ஜெண்டரும் நமக்கு எப்படி வந்து அடித்தா வலிக்குமோ அவங்களுக்கும் அதே மாதிரி தான் அடித்தா வலிக்கும். நமக்கு எப்படி வந்து சதையோ அவங்களுக்கும் அதே மாதிரி எல்லா தோல், சதை, நரம்பு எல்லாமே ஒன்று தான் அப்படின்றத வந்து சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். குழந்தைகள் வந்து தன்னால் அவங்க வளர்ந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்தா போதும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நல்லபடியாக அவங்களே வளர்ந்துருவாங்க. கடைசியாக ஒன்று தான், இதுக்கான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் கேட்டுக்கிறேன். இதுக்கான ஒரு முடிவு வந்து வரணும். அந்த இந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணும். இது போன்ற சம்பவங்கள் வந்து நீடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை வந்து முடிச்சுக்கலாம்.